லாஸ்ட் வீக் மார்க்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி இருந்தது. ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 90 days ஆஃப் கன்ஸ்டன்ட் டவுன்வர்ட் ட்ரெண்ட், ஃபர்ஸ்ட் டைம் வி சா மார்க்கெட் ஷோயிங் பாசிட்டிவ் டெரிட்டரி. ஒன்று, எஃப்ஐஎஸ் பையர்ஸா வந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான டேட்டா அது. See, if you look at it, March 1 to June 15 டேட்டாவை பார்த்தீங்கன்னா, FIAs for sellers of 2,75,000 crores இந்த 3 மாசத்துல, மார்ச் டு ஜூன் 2.25 லட்சம் கோடி வித்திருக்காங்க. அங்கிருந்து இந்த ஜூன் 16th to ஜூலை ஆர் செகண்ட் ஆர் தேர்ட் டேட்டாவை வச்சு பார்த்தாக்கா, they have bought 14,000 crores. கம்பாரிசனே இல்லை. 2.25 லட்சம் கோடி வித்து இருக்காங்க, 14,000 கோடி வாங்கியிருக்காங்க. அப்படின்றத பார்த்தாக்கா பெரிய கம்பாரிசனே இல்லை. இதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா கிட்டத்தட்ட 90 daysக்கு அப்புறம் பையர்ஸா வந்திருக்காங்கன்றதே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். 14,000 crores பை பண்ணிருக்காங்க. we have to watch இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆறுதான்னு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ், அதுக்கு முன்னாடி, அதாவது ஜூன் 16 டு ஜூன் 30 14,000 கோடி வாங்கியிருக்கான். அதுக்கு முன்னாடி 15 நாள், ஜூன் 1 டு ஜூன் 15 பார்த்தீங்கன்னாக்கா 63,000 கோடி வித்திருக்கா. மே ஃபுல்லா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 32,000 கோடி வித்திருக்கா. ஸோ அந்த ட்ரெண்ட் ஃபெரோஷியஸ் செல்லிங் இருக்கும் போது லாஸ்டா ஒரு 10 daysல ஒரு பை வந்திருக்குன்றது, இது ஒரு ரிலீஃப் ரேலியா இல்ல ஸ்ட்ரக்சரலாவே ஒரு ஷிஃப்ட் வருதா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். ஸோ அதுக்கு வாட் ஆர் ஆல் த ட்ரிகர் பாயிண்ட்ஸ், எதனால திடீர்னு பையர்ஸா வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் அப்பேரண்டா ஆப்டிக்கலா பார்த்தீங்கன்னாக்கா, ஈரான் யூஎஸ் ஒரு டீல் ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. சைன் பண்ணாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் சீஸ்ஃபயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மூவ்மெண்ட் இன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோம்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஆயில் பிரைசஸ் கேம் டவுன் பை 30% ஃப்ரம் த டாப். $70 பழைய ப்ரீ ஈரான் வார்க்கான பீரியடுக்கான பிரைசஸ் வந்துருது. பிப்ரவரி எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா $65 to $70 இருந்தது. இப்போ $70 வந்துருது. ஸோ என்டையர் கெயின்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் ஆயில் காட் எரோடட், விச் இஸ் வெரி பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. தட் இஸ் ஒன். இதனால பிக் மேக்ரோ ரிலீஃப் ஃபார் இந்தியா. நம்ம இந்தியாவுக்கு என்ன, we are மேஜர் ஆயில் இம்போர்ட்டர். அதனால ஆயில் வாங்க ஆரம்பிச்சோம்னாக்கா we have to spend a lot of dollars. ஸோ ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் குறையிறது. இது ஒரு பக்கம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இன்ஃப்ளேஷன் ஏறுறது. இன்ஃப்ளேஷன் மூவ் வந்து கிட்டத்தட்ட 2.5% இருந்தது, 3.4% வந்துருது. இம்போர்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போறது. ருபி ஸ்ட்ராங்கா டெப்ரிஷியேட் ஆச்சு. 91 இருந்து 95, 96, ஈவன் 97 வரைக்கும் போச்சு. தென் CAD, அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், ஒரு ஃபியர் எல்லாருக்கும் வந்துடுச்சு. 2-2.5% போயிடுமோ, ஆயில் வந்து $100 மேல இருந்ததுன்னா, அண்ட் எஃப்ஐஎஸ் கண்டினியூஸா இந்த மாதிரி செல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இம்போர்ட் ப்ரெஷர் அதிகமா இருந்ததுன்னா, தென் ருபி வில் பி த ருபி எஃபெக்ட் ஆகிறது தான் பெருசு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ், இந்தியாவோட மேக்ரோ சடனா ஒரு ஷேக் ஆச்சு பிட்வீன் மார்ச் அண்ட் ஜூன். அந்த மேக்ரோ டிட்டோரியேஷன் ஃபியர் ஒரே ஷார்ட்ல இந்த லாஸ்ட் 15 daysல ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆயில் கேம் டவுன் ஷார்ப்லி. இன்ஃப்ளேஷன் இதனால இம்பாக்ட் குறையும். இம்போர்ட் பில்ஸோட ஒரு ரிலீஃப் கிடைக்கிறது. கேடோட ரிஸ்க், அதாவது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 2% இருந்து மேபி 1.25% வரதுக்கான ஸ்கோப் இருக்கு. ஈவன் ஆயில் ஒரு $80 ஸ்டே ஆனாக்கா கூட the risk is mitigated. ஸோ மேக்ரோ ரிலீஃப் கிடைச்சது நமக்கு. ஸோ ஈரான் டீல் ஒன்று, மேக்ரோ ரிலீஃப் ஒன்று. தென் மூணாவது, இன்ட்ரெஸ்டிங்லி, இந்த லாஸ்ட் 15 monthsல நம்மளோட வேல்யூவேஷனும் ரீசனபிளா குறைஞ்சு போச்சு. 25-26 PE இருந்த இந்தியாவோட மார்க்கெட் இப்போ 20 PEக்கு வந்துருது. கரஸ்பாண்டிங் பீரியட்ல ஒரு 10% ரெவென்யூ growth, 10% earnings growth இருந்திருக்கு. ஸோ ரெண்டு சைட்லயுமே அட்வான்டேஜ். வேல்யூ டீரேட்டிங் ஆயிருக்கு, ஏர்னிங்ஸ் அப்கிரேடும் ஆயிருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயர் FY 27க்கு
இப்போ இந்த ஆயில் பிரைஸ் இதே $80 $70 ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா, சப்ளை டிஸ்ரப்ஷன் போயிடுத்துன்னா, ஒன்ஸ் அகெயின் 13-14% ஏர்னிங்ஸ் growth வரத்துக்கான ஸ்கோப் இருக்கு. ஸோ நிஃப்டி 100 இந்த இடத்துல லுக்ஸ் டு பி அட் அ ஃபேர் வேல்யூ, ஒரு அட்வான்டேஜ். அதுவும் வேல்யூவேஷன் ஓவர் ஸ்ட்ரெச்சா இருந்த வேல்யூவேஷன் குறைஞ்சிடுது, இதுவும் ஒரு ஃபேக்டர். அண்ட் ஃபைனலா குளோபல் ரிஸ்க் அப்பிடைட்டும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எதனால அப்படின்னாக்கா, ஒன்று யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆச்சு. முதல்ல 5% போற மாதிரி இருந்தது யூஎஸோட 10 இயர். யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறித்துனா அது நெகட்டிவ் ஃபார் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். ஸோ அப்போ லிக்விடிட்டி என்ன ஆகும், மற்ற மார்க்கெட்ஸ்ல இருந்து யூஎஸ்க்கு போகும். ஏன்னா அங்கேயே இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துக்கு இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கோ அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கோ பணம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ யூஎஸ்கே பணம் போக ஆரம்பிச்சிடும். அந்த ரிஸ்க் டெவலப் ஆக ஆரம்பிச்சது போஸ்ட் ஈரான் வார். இப்போ இந்த செட்டில்மெண்ட் வருதுன்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால கொஞ்சம் ஈல்ட்ஸ் கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனால எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு திருப்பி ஃபண்ட் வரத்துக்கான ஸ்கோப் பர்செப்ஷன் பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் இந்த 10 நாள்ல 15 நாள்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலை கொடுத்துருக்கு இந்தியாவை பொறுத்த மட்டும். இதனால ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நவ் எந்தெந்த செக்டார்ல இந்த பணம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு, இந்த லாஸ்ட் 10 days 15 daysல எஃப்ஐஎஸ் வந்திருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, திருப்பி அவங்க லார்ஜ் கேப்ல தான் ப்ரிடாமினன்ட்லா இருக்க போறாங்க. ஸோ த ஃபோக்கஸ் இஸ் நிஃப்டி 100. அதுலேயுமே மெஜாரிட்டி ஆஃப் த மணி ஹஸ் கம் டு ஃபினான்ஷியல் சர்வீசஸ், விச் மீன்ஸ் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ் அண்ட் தென் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். இங்கே தான் மெஜாரிட்டி ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி ரியல் எஸ்டேட்ல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்திருக்கு, அண்ட் ஃப்ளோஸும் அதிகமாக இருக்கு. ஸோ ரியல் எஸ்டேட் ஹஸ் ஷோன் some kind of a strength in the last 15-20 days. கன்சியூமர் சர்வீசஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ், டிஸ்கிரிஷனரி கன்சியூமர் டியூரபிள்ஸ்லயும் வந்திருக்கு. ஹெல்த் கேர், ஃபார்மால ஒரு இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிருக்கு. டெக்ஸ்டைல்ஸ், நம்ம வந்து யூரோப்போடையும் யூகேவோடையும் எஃப்டிஏ டீல் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ டெக்ஸ்டைலில் கொஞ்சம் அட்ராக்ஷன் வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் அதர் ஏரியாஸ் பண வரத்துக்கான ஸ்கோப். இந்த ஃப்ளோஸ் கண்டினியூ ஆகுதுன்னா இந்த செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. எங்க வீக்னஸ், ஐடி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இட் இஸ் ஸ்டில் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 மாசமா ஐடி சிவியர் பீட்டிங். லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா ஒரு சின்ன கிரீன் ஷூட் கண்டினியூ ஆகுதான்றதை வாட்ச் பண்ணி பார்க்கணும். அண்ட் தென் எஃப்எம்சிஜியில் வீக்னஸ் இருக்கு, பிகாஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹை. இன்ஃப்ளேஷன் ஹையா இருக்கிறதுனால எஃப்எம்சிஜிக்கு இன்புட் காஸ்ட் இஸ் ஹை. ஆயில் பிரைஸ் கொஞ்சம் ஹையா இருந்ததுனால அதோட இம்பாக்ட் ஆன் இன்புட் காஸ்ட் இருந்தது. we have to wait and see எஃப்எம்சிஜியில் ரிகவரி வருதான்னு. ஆக்சுவலா மேரிகோ ஹஸ் given a very positive, இந்த Q1க்கான நம்பர்ஸ் பாசிட்டிவா கொடுத்துருக்காங்க. ட்ரெண்ட் இருக்கான்றத பார்க்கணும். ஆயில் அண்ட் கேஸும் வீக்கா இருக்கு. நவ் வாட் வி ஹாவ் டு see is, ஒன், இந்த ஈரான் டீல் சைன் ஆறுதா அப்படின்றத we have to watch. சைன் ஆச்சுன்னா ஆயில் ஸ்டெபிலைஸ் ஆகும்னு நம்பலாம். ஆயில் ஸ்டெபிலைஸ் ஆகுது ஒன்று. லிக்விடிட்டி திருப்பி வருதா, விச் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் குளோபலா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா, குளோபல் இன்ஃப்ளேஷனும் ஸ்டெபிலைஸ் ஆகி குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் ஸ்டெபிலைஸ் ஆச்சுன்னா, ஃப்ளோஸ் வில் கம் பேக் டு எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். ஃப்ளோஸ் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு வரும்போது இந்தியாவுக்கு வில் பி அட்ராக்டிவ், பிகாஸ் அவர் ஏர்னிங்ஸ் growth இஸ் குட், ஜிடிபி growthம் குட். ஒன் மோர் ஃபேக்டர் இஸ் ஏஐ ட்ரேட் கிராக் ஆகுதா. லாஸ்ட் 15 days பார்த்தாக்கா ஒரு சின்ன கிராக் கிரியேட் ஆயிருக்கு. ஏஐ கம்பெனிஸ் எல்லாமே பீட்டிங் ஆச்சு. சவுத் கொரியால பெரிய கரெக்ஷன் வந்தது, டவுன்வர்ட் சர்க்கியூட் பிரேக்கர் எல்லாம் ஆச்சு. யூஎஸ்லயுமே டாப் ஏஐ கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் கிராக் ஆக ஆரம்பிச்சுது, விச் மீன்ஸ் அங்க ப்ரெஷர் பில்ட் ஆகுது. எந்த இடத்துலன்னாக்கா, அவங்க ஏஐக்குன்னு போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் ரெவென்யூ மிஸ்மேட்ச் தெரியுது. அந்த மிஸ்மேட்ச் தெரியறதுனால ப்ரெஷர் பில்ட் ஆகுது. கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கணும். ஏஐ ட்ரேட்ல சென்டிமெண்ட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா தட் வில் பி வெரி பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. ஸோ சவுத் கொரியால ஃபண்ட்ஸ் போயிட்டு இருந்தது, தாய்வான்ல ஃபண்ட்ஸ் போயிட்டு இருந்தது, சைனால ஃபண்ட்ஸ் போயிட்டு இருந்தது. அது ரிவர்ஸ் ஆச்சுன்னா தென் the money can
come to India. அது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட். ஸோ இப்போ என்ன நம்ம we have to wait and see whether the trend is continuing. இந்த ஷிஃப்டா இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்டா, ஆயில் கண்டினியூஸ் $60-70 or $70-80 இருக்கும், சப்ளை பிரச்சனை தீர்ந்தெடுத்து, அண்ட் நம்ம இந்தியாவில் Q1 ஏர்னிங்ஸ் we have to watch. நெக்ஸ்ட் 10 daysல ஏர்னிங்ஸ் ஆரம்பிச்சிடும். மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, ஆஸ் சச் இந்த லாஸ்ட் 3 daysல பேங்கிங்ல இருந்து வந்த டேட்டாஸும் ஆட்டோ செக்டார் கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாம் பார்த்தாக்கா கொஞ்சம் நம்பிக்கையாக தான் இருக்கு. ஸோ FY27 Q1 நம்பர்ஸ் ரீசனபிளி குடா இருந்தா, ஏன்னா இத்தனை நாளா மார்க்கெட் ஆஸ் ஃபேக்டர்டு த ஃபியர் என்னன்னா ஃபர்ஸ்ட் குவார்டர் வில் பி வாஷ் அவுட் அப்படின்ற ஒரு ஃபியரை தான் ஃபேக்டர் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ்ல. ஏன்னா லாஸ்ட் 3 months oil price was very high, input cost was very high, so margins are going to be low, so earnings கம்மியா இருக்கும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஃபியரும். அதை தான் ப்ரைஸ்ல ஃபேக்டர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை FY27 Q1 நம்பர்ஸ் ரீசனபிளி குடா இருந்ததுன்னா, earnings growth நல்லா இருந்ததுன்னா, massive re-rating is possible for Indian markets. Watch out. Financial services as a pack looks attractive. Particularly private sector banks looks attractive. Pharma looks attractive. Consumer, discretionary consumer looks interesting. Real estate or reality sector looks attractive. Watch out. Trend நல்லா இருந்ததுன்னா very quickly there can be a positive reaction. Suppose US-Iran deal fizzles out, signature ஆகல, ப்ராப்ளம் திருப்பி ரெஸ்யூம் ஆச்சுன்னா whole thing can reverse. Flows வராம போகலாம், then back to square one, markets can come down. We have to watch next 15-20 days how things are panning out. அடுத்த 15 days-உம் FIS பாசிட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் வந்ததுன்னா, then we can reasonably believe there is a structural shift. Let's wait and see. Thank you.